வசனங்கள் 34 44 வரை எல்லாரும் சேர்ந்து ஒரே வேளையிலே வாசிக்கலாமா? நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாயிருப்பதாக. முதலாம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. 7ஆம் நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடுவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள். அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடுவீர்கள். அது ஆசரிக்கப்படும் நாள். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர, நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளும் பொருத்தனைகளும் உற்சாக பலிகளும் தவிர, நீங்கள் அந்தந்த நாளு தக்கதாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி, போஜன பலி, இரத்த பலி, பான பலி முதலியனவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்காக நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் இவைகளே. நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7ஆம் நாள் ஆசரிக்க கடவீர்கள். முதலாம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சன் ஓலைகளையும் தாழ்த்திரிகிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றவரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7ஆம் நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசரிக்க வேண்டும். நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலின் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2வது நாள் கூடார பண்டிகையில உங்களை யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த கிருபையில் இன்னொரு நாள். Another day with the grace of God. தேவ கிருபையோடு கூடிய இன்னொரு நாள். ஹலோ, முடிச்சுக்கிறீங்களா? தேவ கிருபையோடு கூடிய இன்னொரு நாள். சரி, இது இந்த பண்டிகையின் 2வது நாள். நேற்றைய தினத்துல கவனமாயிரு, சொல்லுங்க, கவனமாயிரு, கருத்தாயிரு. தனிப்பட்ட வாழ்க்கையில கருத்தாயிரு. சொல்லுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில கருத்தாயிரு நேற்று. இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் கவனமாயிரு, கருத்தாயிரு. இந்த 2வது நாள் கூடார பண்டிகையின் கொண்டாட்டத்திற்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். 1வது நாள் நாம தியானித்தது தனிப்பட்ட வாழ்க்கையில கவனமாயிரு, கருத்தாயிரு. இன்றைக்கு நாம தியானிக்க போவது குடும்ப வாழ்க்கையில் கவனமாயிரு, கருத்தாயிரு. ஓகே. குடும்பம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. Family is an institution instituted by God. குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. மின்சாரம்,
வாகனங்கள், விமானம், நாம பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாம் மனிதன் கண்டுபிடித்தது. ஆனால் குடும்பமோ கர்த்தர் கண்டுபிடித்தது. அது கர்த்தருடைய சிந்தனையில் தோன்றினது. இப்போ எதையெல்லாம் ஆண்டவர் உண்டாக்கினாரோ அதையெல்லாம் கெடுப்பதுதான் சாத்தானின் வேலை. எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதையெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தினாரோ அதையெல்லாம் கெடுப்பது தான் யாருடைய வேலை? சாத்தானின் வேலை. இயற்கை, நேச்சர் பாழாய் கிடக்கிறது. அப்ப ஆறுகள் எல்லாம் நிரம்பி தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ ஆறுகள் எல்லாம் வறண்டு கிடக்கிறது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால குடிக்கிற தண்ணி காசு கொடுத்து வாங்கி குடிப்போன்னு நினைச்சோமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால குடிக்கிற தண்ணிய காசு கொடுத்து வாங்கி குடிப்போன்னு நினைச்சோமா? இப்போ இப்போ சொல்லுங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் சென்ற பின்பு காற்று, சுத்த காற்று எதனா ஒரு பையில அடைச்சு கொடுக்க போறாங்க. அது கழுத்துலயோ முன்னாலேயோ பின்னாலேயோ மாட்டிக்கின்னு இப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல சிக்காயிட்டானா பண்ணிடுறாங்க, ஆக்சிஜன் பொருத்திடுறாங்க. சரி, ஆண்டவர் படைத்ததெல்லாம் அழகாய் இருந்தது. சாத்தான் அவைகள் எல்லாவற்றையும் கெடுத்து விட்டான். குடும்பம் கூட ஆண்டவர் ஏற்படுத்தினது. அதை சாத்தான் சிதைக்க பார்க்கிறான். நாம் நம்முடைய குடும்பத்தை காக்க கவனமாய் இருக்க வேண்டும், கருத்தாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க. நம்முடைய குடும்பத்தை காக்க கவனமாய் இருக்க வேண்டும், கருத்தாய் இருக்க வேண்டும். நிறைய குடும்பங்களின் உதாரணங்கள் பட்டியல் என்கிட்ட இருக்கு. ஆனா நேரம் எவ்வளவு நேரம் நமக்கு அனுமதிக்கிறதோ அதன்படி நாம தியானித்து கொண்டு போகலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வசனம் கொடுக்க போறது இல்லை, கதை மாதிரி சொல்லின்னு போறேன். நாளைக்கு ஃபுல் ஆஃப் வர்சஸ் வேணும்னே தான். ஏன்னா ஒவ்வொன்றையும் வசனத்தை சொல்லிக்கொண்டு போனால் இந்த முழு செய்தியை என்னால் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாள், இந்த குடும்பம் எப்படி உருவாக்கப்பட்டது? ஆதாம் ஏவாளை உள்ளடக்கிய இந்த குடும்பம் எப்படி ஏற்படுத்தப்பட்டது? ஃபர்ஸ்ட் ஆதாமை மண்ணினாலே கர்த்தர் உண்டாக்கினார். அதுக்கு முன்னாலேயே மிருக ஜீவன்கள் எல்லாம் இருந்தது. எந்தெந்த மிருகத்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயர் வைத்தானோ அந்தந்த மிருகங்கள் அந்தந்த பெயருக்கு உடையவைகளாய் மாறின. ஆனால் ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை இல்லாதிருந்தது. சொல்லுங்க. ஆதாமுக்கு இன்னும் ஏற்ற துணை இல்லாதிருந்தது. கர்த்தர் பார்த்தார், ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். அவனுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்தார், அந்த இடத்தை சதையால் அடைத்தார். அதிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி கொண்டு வந்து ஆதாம் முன்னாலே நிறுத்துகிறார். ஆதாம் அவளுக்கு என்ன பெயர் வைப்பானோ என்று ஆண்டவருக்கே ஒரு ஆவல். ஆதாம் என்ன சொல்லுகிறான்? இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிரு. மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள்.
இது ஒரு குடும்பத்தின் ஆரம்பம். விலக்கப்பட்ட கனியை புசிக்கிற வரையில இந்த குடும்பம் நல்லா தான் போயின்னு இருந்துச்சு. புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்ன அந்த கனியை இவர்கள் புசித்த போது பாவம் இந்த உலகத்துக்குள் வந்தது. சர்பம் ஸ்திரீயை நோக்கி, தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை எல்லாம் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னதுண்டோ? கேள்வி. தோட்டத்தில் இருக்கிற எந்த பழத்தையும் சாப்பிட வேணாம் ஆண்டவர் சொன்னாரோ? அதுக்கு ஏவாளுடைய பதில், தோட்டத்தில் உள்ள கனிகள் எல்லாம் புசிக்கலாம், ஆனால் இங்க மத்தியில் இருக்கிற இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசிக்கவும் தொடவும் வேண்டாம்னு சொன்னாரு. எப்பவுமே தான் சொல்றது, இந்த அம்மா கொஞ்சம் என்ன பண்ணிக்கினாங்க, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினாங்க, கொஞ்சம் சேர்த்துக்கினாங்க. ஏன்னா சேர்க்கை அப்படி, கூட்டாளி அப்படி. எங்க ஆண்டவர் கூட கூட்டணி அமைச்சிருந்தா சேர்த்து இருக்க மாட்டாங்க. யார் கூட கூட்டணி அமைச்சாங்க? சாத்தான் கூட. பாதி உண்மை பாதி பொய் இஸ் ஈக்குவல் டு பொய். அது பொய் தான். அவன் எப்படி ஏமாத்தனான் பாருங்க. இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இதை சாப்பிடுகிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். சாத்தான் சொல்றான், இதை சாப்பிடுகிற நாளிலே நீங்கள் தேவனை போலாவீர்கள். எதை நம்பினாங்க? சரி, இவங்க ஏற்கனவே எப்படிக்கிறாங்க? எப்படிக்கிறாங்க? ஆண்டவரும், அதாவது பிதாவும் குமாரனாகிய இயேசுவும், வார்த்தையாயிருந்தவரும் பரிசுத்த ஆவியானவரும் பேசிக்கிறாங்க. என்னன்னு பேசிக்கிறாங்க? பின்பு தேவன் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது ப்ளூரல், நமது ப்ளூரல், உண்டாக்குவோமாக ப்ளூரல், பன்மை பேசிக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே இவங்க எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க? தேவ சாயலில் இருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் போன் பண்ணி நாளைக்கு அந்த வில்லு பாட்டுக்கார வர வச்சிருவேன். நீங்க பதில் சொல்லனா, குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் 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 கூப்பிட்டுட்டோமா? இல்லைண்ணா இத தூக்குங்க, எனக்கு முன்னால நான் சப்பலாங்கொட்டு போட்டு உட்காந்துக்கிறேன், எனக்கு முன்னால 4 பேர் வந்து ஒத்து ஊதுங்க, காலட்சபமா மாத்திரலாம். குரங்கில் இருந்து மரத்துக்கு மரம் தாவும், குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் மனிதன். அப்படி அறக்கிறீங்களாங்க? ஆனா நானு தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, யூ ஆர் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் மோஸ்ட் எலக்வென்ட் காட். அவரே ரொம்ப பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டமான தேவனின் அற்புத படைப்பு தான் நீ. புரியுதா? யாரு அந்த பிரம்மாண்ட தேவனின் ஆண்டவர்? ஒருவேளை ஜெராக்ஸ் மிஷின்களை ஏற்படுத்தியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு அம்மாவும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின், ஒரு காப்பியோட நிறுத்திட்டீங்க, சிலது 2 காப்பி எடுத்துக்கிறீங்க. எங்க அம்மா 8 காப்பி. என்னத்துக்கு சிரிச்சிங்க? அவங்கவுங்க அம்மா எல்லாம் கூட அந்த அப்படித்தான். இப்ப எல்லாம் 8 ஒரே மாதிரி இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒன்னொன்னும் தனிப்பட்ட பீஸ் இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் குடும்ப வாழ்க்கையில் தாழ்வு மனப்பான்மைய உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடணும். பிகாஸ் யூ ஆர் யூனிக். நீ ஒண்டி தான் இந்த உலகத்துல. உன்ன மாதிரி 7 பேர் இருக்கிறாங்கன்றதெல்லாம் ரீல். நீ மட்டும் தான் அது. இப்ப நீ மட்டும்னா எவ்வளவு தனித்தன்மை அது? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாம சாத்தானின் வார்த்தையை நம்பி என்ன பண்ணாங்க? அந்த கனியை பறித்து புசித்து புருஷனுக்கும்
கொடுத்தால் அவனும் சொல்லுங்க சாப்பிட்டான். நல்லா போயிட்டு இருந்துச்சு. இவங்க எதுக்கும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அற்புதமான ஒரு வாழ்க்கை. சுகர் இல்லை, பிபி இல்லை, தைராய்டு இல்லை, இடுப்பு நோய் இல்லை, முட்டி நோய் இல்லை, கால் நோய் இல்லை, அது நோய் இல்லை. கண் பார்வை மங்கல் இல்லை, கண்ணாடி தேவையில்லை, காது கேட்காம போறது இல்லை, மிஷின் தேவையில்லை, எல்லாம் சிறப்பா போயின்னு இருந்துச்சு. ஆனா பாவம் உள்ளே வந்ததும் நோயும் உள்ள வந்துருச்சு, மரணம் உள்ள வந்துருச்சு. நல்லா இருந்த குடும்பம் சாத்தானின் தலையீடால் கேட்டு போயிற்று. அடுத்த குடும்பம் ஆபிரகாம், சாராள். அடுத்த குடும்பம் யாரு? ஆபிரகாம், சாராள். நிறைய சம்பவங்களை என்னால சொல்ல முடியும். ஆனா காலத்தின் அருமையை கருதி இந்த ஆபிரகாம் சாராள் வாழ்க்கையில ஈசாக்கு பிறக்க போறான் ஆண்டவர் சொன்னார் பாரு, அந்த சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் கடந்து செல்கிறேன். ஆபிரகாமுக்கு 99 வயசு, சாராளுக்கு 89 வயசு. சோதம் குமாராவை அழிக்க போற விஷயத்த பேச ஆண்டவர் வந்திருக்காரு. அப்ப வந்திருக்கும் பொழுது என்ன சொன்னாரு? ஆபிரகாமை பார்த்து, அடுத்த வருஷம் இந்த நாள்ல, நெக்ஸ்ட் இயர் பை திஸ் டைம், நல்லா கவனிங்க, கூடார பண்டிகைக்கு இன்னைக்கு செய்தியினுடைய மையம் இதுதான். அடுத்த வருஷம் இந்த நாள்ல நான் வருவேன், உன் கையில ஒரு குழந்தை இருக்கும். அப்போ சாராள் சிரிச்சா, தப்பே இல்லை. ஏன்னா சரீரம் செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு. குழந்தை பெற்றெடுக்கிற தகுதி இந்த உடம்புல இல்ல. இந்த நிலைமையில சிரிக்காம வேற என்ன பண்றது? சிரிச்சுட்டான். ஆபிரகாம் சும்மா இருந்தாரு. ஏன்னா அவர் மனைவியை பத்தி யாருக்கு நல்லா தெரியும்? ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். ஏன் சிச்சன்னு கேட்டா, நான் இல்லைன்னு போறா, எதுக்கு இன்னைக்கு ராத்திரி இவகிட்ட சண்டை அப்படின்னு அவன் கம்முன்னு தான். ஆண்டவர் சும்மா இருக்கிறதுக்கு அவரு என்ன ஆபிரகாமா? ஆண்டவர் என்னாரு? சாராள் ஏன் சிரிச்ச? இல்ல நான் சிரிக்கல. ஆபிரகாம் மாதிரி தலையாட்டு பொம்மையா ஆண்டவர்? சரி விடுன்னா இப்போ அப்படி, சரி சிரிக்கல உடையம்மா அப்படின்னு போறதுக்கு ஆண்டவர் என்ன ஆபிரகாமா? இல்ல நீ சிரிச்சாரு. என்ன சொன்னாரு? இல்ல நீ என்ன பார்த்து நீ சிரிச்ச, ஒரு வருஷத்துல உன்னை பார்த்து உலகமே சிரிக்க வைப்பேன் நானுன்னாரு. புரியல? புரியல? 90 வயசுல பாட்டியம்மா ஆறீரோ யானையில ஆட்டினுக்குது, என்ன நடந்திருக்கும்? கேஜிஎஃப்ல இப்படி ஒரு அற்புதம் நடந்தா, கிளப் கிரவுண்ட்ல இங்க ஜனம் ஸ்டாம்பீட் ஆயிடும், இடம் நெரிச்சல். ஒருத்தர் விஜய் ஆச்ச, ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சு செத்துருவாங்க. அதனால போலீஸ் எல்லாம் வர வச்சு பேரிகேட் கட்டி வரிசையா ஹோம் கார்டெல்லாம் நின்று ஒருத்தரா அனுப்புவாங்க பாக்குறதுக்கு. யார? 90 வயசுல குழந்தை பெத்த பாட்டிய. எல்லாம் என்னெல்லாம் சொல்லுவாங்க, 90 வயசு கேள்வி செய்யற வேலையா இதுன்னுவாங்க, இவளுக்கு வெக்கமே இல்லையான்னுவாங்க. எல்லாத்த விட இப்ப நீங்க எல்லாம் சிரிக்கிற மாதிரி 4000 வருஷம் கழிச்சு சிரிச்சு நிக்கிறீங்களே, அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? சிரிப்பு இல்ல? ஆண்டவர் சொன்னாரு, என்ன பார்த்து நீ சிரிச்ச, உன்னை பார்த்து ஊரையே சிரிக்க வைக்க போக்குறாரு. சரி, தட்ஸ் ஃபைன். ஆண்டவர் ஒன்னும் தண்டிக்கிறவர் அல்ல, மாறாக இன்னும் பயம்தான், ஆண்டவர் மேல இருந்த பயம்தான். அதனால என்ன பண்ணிட்டாங்க? சிரிச்சுட்டு இல்லைன்ட்டாங்க. சரி. ஆனா இந்த சாராள் தன் புருஷனை என்னன்னு சொன்னா? என் ஆண்டவனே என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் குடும்பத்துக்கு எழுதும் பொழுது இதை மட்டும் நாம திருப்பலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22 - 24 வரை.
5ஆம் அதிகாரம். மனைவிகளே, ஆ, ம், ம், ஆ. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். படிச்சீங்களா? கேட்சா? ஃபர்ஸ்ட் படிச்சீங்களா? நிறைய நேரத்தில் நம்மளுக்கு விருப்பம் ஆளையும் படிக்காம கடந்துடுறது இல்ல. சரி, படிக்கலன்னா பரவாயில்ல. கேட்டுச்சா? மனைவிகளே, கர்த்தருக்கு மனைவிங்கெல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஒபீடியன்ஸ். மனைவியின் இடத்துல புருஷன் எதிர்பார்ப்பது ரெஸ்பெக்ட், மரியாதை. மனைவியின் இடத்துல புருஷன் எதிர்பார்க்கிறது மரியாதை. சொல்லுங்க. நீங்க சொல்ற அழகு தெரிது எந்த அளவுக்கு அவனை நீங்க மதிக்கிறீங்கன்னு. ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட். ஒரு புருஷனுக்கு மரியாதை அவனுடைய மனைவியின் நிமித்தமா தான். வீட்டுக்கு போயிட்டு படிங்க, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. 31 நீதிமொழிகள் 10 கடைசி வரை போய் படிச்சு பாருங்க. இப்ப கொஞ்சம் என்ன கவனிச்சுக்கோங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா முக்கியமான நேரத்துல நம்ம கோட்டை விட்டுறது. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படின்னா அவர்களை ரெஸ்பெக்டா நடத்துங்க. சாராள் மாதிரி என் ஆண்டவனேன்னு சொல்ல வேணாம், அடேன்னு சொல்லாதுந்தா போதும். புரியல? புருஷனை பார்த்து என் ஆண்டவனேன்னு சொல்ல வேணாம், வாடா போடான்னு சொல்லாதுந்தா போதும். ரொம்ப ஸ்டைல் ஆயிடுச்சு பேர் சொல்லி கூப்பிடுறது. யார? நாய்க்குட்டிய நாய்க்குட்டிய கூப்பிடுற மாதிரி சொல்லுங்க. பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னா ஆயிடுச்சுப்பா, பேஷன் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் கீழ்ப்படிவோம். உங்க வீட்டுக்கார அதுக்கு விடு, அது மூலையில கேட்டு விடு. சரி, ஆண்களுக்கு வரும் பொழுது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். இரண்டாவது, புருஷனுக்குரிய கட்டளை, புருஷர்களே உங்கள் மனைவிகளில்
அன்பு கூறுங்கள். சிலர் என்ன மறிகிறாங்க, எனக்கு வாய்த்ததுன்னா எப்படிரா அன்பு கூறுறது? ஒரு டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு போச்சான். எல்லாம் கவனிங்க. ஒரு டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு போச்சான். போனதும் ஜட்ஜி கேட்டுக்கிறாரு, என்னப்பா உன் பிரச்சனைன்னு. 4 வருஷமா என் பொண்டாட்டி என்கிட்ட பேச மாட்டேன்றா சாமி, அவகிட்ட இருந்து என்ன வாங்கி கொடு. டைவர்ஸ். ஜட்ஜுக்கு சம்மக்கம். ஒரு சுத்தி ஒண்ணு வச்சிருந்தாரு பாரு, ஓங்கி ஒரு அடி அடிச்சாராம். யூஸ்லெஸ் ஃபெலோ, குட்டு வச்ச வேண்டா நீ, போய் சந்தோஷமா குடும்பம் நடத்தடா. உனக்கு கஷ்டமா இருந்தா இன்னைக்கு சாயந்தரம் என் வீட்டுக்கு வந்து பாரு. இங்கத்தான் நான் பேசுறது, அங்க நான் என்னவ பேசவே விடுறது இல்ல. போடா போய் சந்தோஷமா குடும்பத்தை நடத்தினாராம். அழகது இல்ல. மனைவியை புருஷன் நேசிக்க வேண்டும். மனைவிக்கு ஒரே வார்த்தை சொல்லி கடந்து போயிட்டார், கீழ்ப்படியுங்கள் அல்லது பயபக்தி ஆயிருங்கள். நான் புருஷனுக்கு சபையினுடைய உதாரணத்தையே சொல்றார். அன்பு கூறுங்கள். எப்படி? கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல அவளை போஷித்து காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை. கல்யாணம் ஆன புதுசுல லைஃப் ரொம்ப சேலஞ்சிங். கல்யாணம் ஆன புதுசுல நாங்க கூட ஆரம்பத்துல ரொம்ப பேசி நின்றோம். இப்ப எங்க அவி பேசுற மாதிரி உள்ள வந்தான். இப்பதான் கல்யாணம் ஆகாதவர்களும் பேசாத இருந்தானா, இப்ப கொஞ்சம் தைரியம் வந்துச்சு, பேசுறான், மாட்டின்கிறான். ஆயா கட்டியும் அம்மா கட்டியும் சித்திங்க கட்டியும். எது கேட்டாலும் உதாரணம் யார் தான்? அவிதான். ஏன்னா புது மிஷின் இப்பதான் ஒரு 2 மாசம் பைக்குது, 3 மாசம் பைக்குது. அப்புறம் நம்ம எல்லாரும் மாதிரி அதுவும் பழைய மிஷின் ஆயிடும். புரியுதா? ஆரம்பத்துல எதை பேசுறது எதை பேசக்கூடாதுன்னு கூட என்ன தெரியாது. ஆனா குடும்ப வாழ்க்கையில புருஷன் மனைவியில என்ன பண்ணணும்? அன்பு கூற வேண்டும். இப்போ பவுல் ஒரு பேலன்சிங்கா பேசுறாரு. புருஷனுக்கு எது இல்லையோ அத மனைவிய கொடுக்க சொல்றாரு. மனைவிக்கு எது இல்லையோ அத புருஷனை கொடுக்க சொல்றாரு. புருஷன்கிட்ட இல்லாததும் மரியாதை. ஆகவே மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு என்ன கொடுங்க? மரியாதை கொடுங்க. மனைவிக்கு இல்லாததுன்னா அன்பு. காலையில எழுந்த உடனே உனக்கு சாப்பாடு செஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு, வேலைக்கு போறாள் இருந்தா 2 டிஃபன் கட்டி, இல்ல உன்னை டாட்டா காமிச்சு அமிச்சிட்டு, அப்புறம் வீடு பெருக்கி சாமானெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி, மத்தியான சாப்பாடு ஒழுங்கு பண்ணி, அப்புறம் மாலை சாப்பாடு ஒழுங்கு பண்ணி, இடையில டீ காஃபி அப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணி, துணி துவைச்சு, எல்லா வேலையும் ஒரு நாள் ஒரு பெண்ணானவள் வீடு குடும்பத்துல செய்து கொண்டு வருகிறாள் அப்படின்னு வச்சுக்கலாமே. அவள் எதிர்பார்ப்பது தன் புருஷனிடத்திலிருந்து எதை? அன்பு. அது கிடைக்கல. பைபிள் சொல்லுது குடுன்னு. மனைவிகள் புருஷனை மதிக்க கத்துக்குங்க. இந்த கூடார பண்டிகையில இன்னைக்கு செய்தி இதுதான். மனைவிகளே, உங்கள் புருஷரை அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். சரி, இப்போ ஈசாக்கு ரெபெக்கா குடும்பம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அடுத்த நிலைக்கு வரும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் கர்ப்பத்துல 2 பிள்ளைங்க. 2வது யாக்கோபு, அவன் மூத்தவனை ஆண்டு கொள்வான். ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ ஈசாக்குக்கு கண்ணு தெரியல, வயசாயிடுச்சு. ஏசாவை கூப்பிட்டு, நீ காட்டுக்கு போய் வேட்டையாடி, கவனிங்கப்பா கவனிங்க, நீ காட்டுக்கு போய் வேட்டையாடி அது எனக்கு சமைச்சு கொடு, நான் சாப்பிட்டு ஒன்னு என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். இந்த அம்மா கேட்டாங்க, 2வது பிள்ளைய கூப்பிட்டாங்க, போடா ஒரு ஆட்டை பிடிச்சி எத்தனை வா, நான் சமைச்சு கொடுக்குறேன், உங்க அப்பாவுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இந்த அம்மா இதை செஞ்சிருக்க கூடாது.
ஆசீர்வாதம் மனுஷனால் வருவது கிடையாது. ஆசீர்வாதம் வருகிறது யாரால? கர்த்தரால. உன் செயலால குடும்பத்துக்குள்ள என்ன வரக்கூடாது? பிரிவினை வரக்கூடாது. உன் செயலால பிரிவினை வரக்கூடாது. அப்படியானால் நாம மாம்சத்தின்படி எதையும் செய்யக்கூடாது. ஆண்டவர் வேலை அது. யாக்கோபை ஆசீர்வதிக்கிறது யாரு வேலை? ரெபெக்காளுக்கு என்ன வந்துச்சு இதுல? அவனை ஏற்கனவே அவன் எத்தனா, ஏற்கனவே ஏமாத்துறவனா, ஏமாத்துறதுக்கு சொல்லி கொடுத்தா அவன் இன்னும் ஜாலியா போய் ஏமாத்தினான். விளைவு அண்ணன் தம்பிங்களுக்குள்ள கசப்பு, பிரிவு, ஊரை விட்டே ஓடுற ஒரு நிலைமை. அம்மா உன் வேலையை மட்டும் பார். அந்த மோசையோட அம்மா செஞ்சாங்களே அந்த வேலையை மட்டும் பார். நம்ம என்ன பண்ணாங்க? கொஞ்சம் டைம் தான் அவங்களுக்கு. பால் மறந்ததும் அவனை கொண்டு போய் எங்க விட்டுறணும்? அவங்க செஞ்சதெல்லாம் நீ ஒரு எபிரேயன், நீ ஒரு எபிரேயன், நீ ஒரு எபிரேயன் என்று சொல்லி வளர்த்தார்கள். முடிஞ்சிருச்சு, கடமை முடிஞ்சிருச்சு. மற்றதை கர்த்தர் பார்த்துக்கினார். 40 வயசாச்சு, அவன் தன் சகோதரரை கர்த்தர் தேடி வர செஞ்சார். நம்ம புஷ் பண்ணக்கூடாது, புஷ் பண்ணக்கூடாது. நம்ம எந்த பிள்ளைக்கு நீ ரொம்ப புஷ் பண்றியோ அது சோம்பேறியா போயிடும். ஒவ்வொரு பிள்ளையும் கஷ்டப்பட்டு வளர வேண்டும், உழைத்து வளர வேண்டும். பெற்றோருடைய ஆதரவு மட்டும் இருக்க வேண்டும். ஆதரவு. அவங்களுக்கு தேவை படிப்பு, அது செய்யணும். நீங்க அவங்களா மாறிடக்கூடாது. அவங்களுக்கு ஹோம் ஒர்க் நீங்க எழுதக்கூடாது. புரியுதா? புரியுதா? அவங்க எழுதட்டும். எக்ஸாம் நீ அவங்களுக்காக எழுத முடியாதே. எக்ஸாம் அவங்க தான் எழுதணும். அப்ப அசைன்மெண்ட், ஹோம் ஒர்க் அவங்க எழுதட்டும், எழுத வைங்க. அப்போ குடும்பத்துல இந்த ஈசாக்கு ரெபெக்காள் விஷயத்துல ஃபேவரிட்டிசம், பட்சாபாதம் பார்த்தார்கள். அடுத்து யாக்கோபு, லேயா, ராகேல் இத பேச ஆரம்பிச்சா இது ஆல் நைட் பிரேயரா மாறிடும். பொழுதே விடிஞ்சிரும் இல்ல? அந்த குடும்பத்தில் இருந்த சூழ்நிலை. ஆனா நான் கொஞ்சம் நிறுத்தி, இந்த கூடார பண்டிகையை கர்த்தர் ஏன் குடும்பத்தோடு ஆசரிக்க சொன்னார்? ஏன் ஆண்டவர் குடும்பத்தோடு ஆசரிக்க சொன்னார்? ரொம்ப முக்கியம். இதை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா வேலையும் விட்டுட்டு எங்க இருக்க பார்க்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க பார்க்கிறோம், முயற்சி பண்றோம் இல்லையா? அதுவே அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், அது ஒரு ஆரம்பம். அடுத்து புதிய ஏற்பாட்டில 2 தம்பதியரை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒன்னு வயசானவங்க, இன்னொன்னு இளம் தம்பதியர். வயசானவங்க யார் யாரு? சகரியாவும் எலிசபெத்தும். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல இவர்களை குறித்து வாசிக்கிறோம். ரிட்டையர்மெண்ட்ல இருக்கிறாங்க. எலிசபெத்துக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. ஆனால் அவர்கள் வாழ்ந்த நாட்களில் அவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த நாட்களில் பரிசுத்தமாய் வாழ்ந்து வந்தார்கள். அதனுடைய விளைவு என்ன? அவங்களுக்கு வயதான நாட்களில் யோவான் ஸ்நானகனை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2 பேர் வயசானவங்க பரிசுத்தமாய் வாழ்ந்து வந்தார்கள். They lived a holy life. முறுமுறுக்கல, குறைவுகளை பத்தி பேசல. நம்ம எப்பவுமே என்னத்தை தான் பேசுறது? சொல்லுங்க சத்தமா, சத்தமா, சத்தமா. குறைவுகளை பத்தி தான் பேசுறது. ஆனா இவங்க குறைவுகளை பத்தி பேசல, மாறாக ஆண்டவருக்கு துதி செலுத்தி கொண்டு வந்தார்கள். இந்த சகரியாவும் ரெபெக்கா பண்ணது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு அனுதினமும் என்ன பண்ண வந்தாங்க?
ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு வந்தார்கள். they were praising God. சகரியா எலிசபெத் தப்பி சொல்லிட்டனா, ரெபேக்கான்ட்டனா? இந்த ரெபேக்கா இல்லவா? எல்லாம் மறுகிறீங்க, ரெபேக்காவும் மறுகுதானே. நான் என்ன சொல்றாரு ஐயா அப்படின்ட்டு. இல்ல ரெபேக்கா ஒன்னும் இல்ல, தெரியாது சொல்லிட்டேன். அது யாரு? எலிசபெத்தும் சகரியாவும். அவங்க தினந்தோறும் ஆண்டவரை துதித்து கொண்டு வந்தார்கள். they lived a holy life. ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஏற்ற சமயத்திலே கர்த்தர் யோவான் ஸ்நானகனை கொடுத்தார். இன்னொரு குடும்பம், அது யாருன்னா யோசேப்பும் மரியாளும். யோசேப்பும் மரியாளும் உங்களுக்கு நடந்தது தெரியும். மரியாள் தான் வீட்டில் இருந்தா, யோசேப்பு கூட என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு இருக்குது, இன்னும் கல்யாணம் ஆகல. அப்போ இந்த அம்மா கர்ப்பவதி ஆயிட்டாங்க. நமக்கு தெரியும், லூக்கா 1ஆம் அதிகாரம் வீட்டுல போய் படிங்க, பல முறை நான் இதை சொல்லி இருக்கிறேன். அப்போ இந்த இந்த ஜோசப், இந்த யோசேப்பு ரொம்ப நல்ல மனுஷன், a good man. அதனால இந்த மரியாளை அவமானப்படுத்த நினைக்கல அவன். மாறாக ரகசியமா அவளை தள்ளிவிட நினைத்தான். ஆண்டவர் கனவிலே தோன்றி, உனக்கு மனைவியாக போகிற மரியாளை நீ தவறா நினைக்காத, அவள் கர்ப்பவதியா இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் காரணம். உலக ரட்சகரை பெற்றெடுக்கிற பாத்திரமாய் நான் அவரை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன பிறகு, இவன் தன் முதற் பேரான குமாரனை பெற்றெடுக்கிற வரையில அவளை அறியாதிருந்தான். அப்படின்னா ஒரு சகோதரன் சகோதரி போல வாழ்ந்து வந்தார்கள். கொஞ்சம் கவனிங்க, யூத பின்னணியை நான் கொஞ்சம் விளக்கணும். இந்த பெண்களுக்கான மாத விலக்கு நாட்களில் வீட்டுக்குள்ளவே சேர்க்க மாட்டாங்க பெண்களை. அவங்க வீடுல மாடம்னு ஒண்ணு இருக்கும், வீட்டுக்கு வெளியே முற்றம், வெளியே ஒரு சின்ன ரூம், அங்கதான் படுத்துக்கணும். அங்க தனி பாத்திரம், அத்தை வீட்டுள்ள பாத்திரத்துக்கு, வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரங்களுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. அந்த 3 நாள் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. தங்களை சுத்திகரித்து கொண்டு அப்புறமா உள்ள வரணும். குழந்தை பிறக்கிறப்போ பெண்ணை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. குழந்தை பிறந்து பையன் நான் இருந்தா 8ஆவது நாள் அம்மாவையும் குழந்தையையும் எங்க எத்தனை வருவாங்க? தேவாலயத்துக்கு. இவர் அங்கத்தான் வருவாரு ஐயா. ஒருவேளை பெண் பிள்ளையா இருந்தா 40ஆவது நாள், 40 நாள் கழிச்சு தான் இவர் வருவாரு. மனைவியையும் பெண் குழந்தையும் பார்க்கறதுக்கு இடையில வரவே மாட்டாரு. அப்படி பாரம்பரியம் மிக்க பழக்கமுடைய யோசேப்பு தன் முதற் பேரானவனை மரியாள் பெற்றெடுத்த பொழுது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்தான். பிஷப்பையா இந்த பாடத்தை எனக்கு எடுத்த பொழுது அற்புதமான சில கருத்துக்களை என்னோட பாடத்துல அவர் சொல்லி கொடுத்தார். உலக ரட்சகரை இந்த உலகத்துக்கு கொண்டு வர இந்த தம்பதியர் எத்தனையோ தியாகங்களை செய்ய வேண்டி இருந்தது. ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ஆல்வேஸ். நம்ம கிறிஸ்மஸ் இல்ல, நம்ம கிறிஸ்மஸும் மரியாள் ஜோசப் கிறிஸ்மஸும் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்ம கிறிஸ்மஸையும் மரியாள் ஜோசப் கிறிஸ்மஸையும் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிறிஸ்மஸ் யோசிக்கலாமா? என்ன, நைட்டுக்கு போடுறதுக்கு ஒரு துணி, காலையில போடுறதுக்கு ஒரு துணி, அதர்சம், முறுக்கு, கலகலா, ரோஸ் குக்கீஸ், வடை, அன்னைக்கு காலையில தோசை, சர்ச்சு கூட வராம. ஆமா தானே? ஏன் வரல? நான் வடை சுட்டுந்தேன் ஐயா. அப்புறம் என்னது, மொச்சக்கொட்டை குழம்பு. உனக்கு குத்த அமைச்சிட்டு நாங்க திட்டு வாங்கிக்கணுமான்னு யோசிக்கிறாங்க குத்தவங்க எல்லாம். கிறிஸ்துவை அவர் பிறந்த நாள் அன்று நம்ம எப்படி செலிப்ரேட் பண்றோம்? வடை சுட்டு உட்காந்துக்கிறோம். பிள்ளைங்கெல்லாம் பலூன் ஊதி பலூன் கட்டுனுக்குறாங்க. வீடு டெக்கரேஷன், பலகாரம் சுடுறோம், சாப்பாடு செய்யறோம். ஆனா வி ஃபெயில். சர்ச்சுக்கே கிறிஸ்துமஸ்க்கு வராத குடும்பம் இருக்குது. நான் நிக்க வச்சிருவேன். இப்போ சர்ச்சுக்கே வரமாட்டாங்க.
அன்னைக்கு ரொம்ப பிஸி எங்க ராஜாங்க அம்மா எல்லாம் சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. ஒரு கிறிஸ்துமஸ் கூட அவங்க சர்ச்சுக்கு வந்தது இல்லை. அது அந்த அந்த அம்மா சேர்த்து இன்னைக்கெல்லாம் கூட இருப்பாங்க, உபாச கூட்டத்துக்கு இருப்பாங்க, ஜபத்துக்கு இருப்பாங்க, காலை ஜபத்துக்கு இருப்பாங்க, எல்லா ஜபத்திலயும் இருப்பாங்க, எல்லாத்துலயும் ரெகுலரு. கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் வரமாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வடை, அவ்வளோ தோசை, அவ்வளோ சப்பாத்தி, அவங்க வீட்டுக்கார இத்தனைக்கும் ரொட்டி சுட்டு எல்லா வேலையும் அவர் தான் செய்யறது கிச்சன்ல. ஆனாலும் வரமாட்டாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம கிறிஸ்துமஸ் இப்படி போயிடுச்சு. அப்ப ஜோசப் மரியாள் கிறிஸ்துமஸ் சொந்த வீட்டுல இல்ல, அவங்க வீட்டுல இல்ல, குழந்தைக்கு போடுறதுக்கு துணி இல்ல, சால்வை இல்ல, அப்புறம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடரு, ஆயில், சோப்பு எதுவுமே இல்லை. கடும் குளிர், சுற்றி ஆட்டு சாணம் மூத்திரம் வாசனை. ஆடு மேலே ஒரு ஸ்மெல் வரும். கொட்டகை எப்படி இருக்கும், மேஞ்சர் எப்படி இருக்கும், அங்க தன் முதற் பேர் ஆனவனை பெற்றெடுத்தார். சொந்த வீட்டுல இல்ல, எங்கோ நாசரேத்துல வாழ்ந்து கொண்டிருந்து பெத்லகேம்ல, அவங்க சொந்த ஊரா இருந்தா கூட இப்ப வீடெல்லாம் இல்ல, அங்க போயிட்டு மாட்டு தொழுவத்துல பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். அவங்களுக்கு எவ்வளவு மன கசப்பா இருந்திருக்கும், எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும். இங்க வந்து நான் என்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு வசனப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்க வசனப்படல. ஆண்டவருக்காக இவைகள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார்கள். ஒரு கிறிஸ்துமஸுக்கு நம்மளுக்கு நம்ம விரும்புற மாதிரி புடவை எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கெல்லாம் கவுந்தடிச்சு பத்துக்கிறோம், மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறோம். உனக்கு வாழ்க்கப்பட்டு என்ன சுகத்தை கண்ட? ஒரு வருஷமெல்லாம் அந்த நாளுக்காக காத்துனுக்குறோம். ஆனா அன்னைக்கோ என்ன போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு. சும்மா காரணமே இல்லை சண்டை வந்துடும் அன்னைக்கு, காரணமே இது. ஆகவே நல்லா கவனிங்க, நம்ம கிறிஸ்துமஸ் மாம்சத்தின் அடிப்படையில போயிடுச்சு. ஆனா அந்த முதல் கிறிஸ்துமஸ் யோசேப்பு மரியாளும் கொண்டாடின அந்த கிறிஸ்துமஸ் தியாகத்தின் மறு உருவமா மாறிடுச்சு. சாக்ரிஃபைஸ், அது தியாகம். தியாகமன்றி வேறொன்றும் இல்லை. இயேசுவை பெற்றெடுக்க தங்க வீடு, கிராமம், எல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கோ கண் காணாத தேசத்துல, அங்கிருந்து திரும்பி வீட்டுக்கு வர முடியல, அங்கிருந்து குழந்தைய தூக்கின்னு ராவோட ராவா தப்பிச்சுன்னு எகிப்துக்கு ஓட்டம். ஏன்னா ஏரோது கொலை செய்ய பார்த்தான் இல்ல, ஆமாவா இல்லையா? அப்போ இந்த தம்பதியர் நமக்கு முன்னால அருமையான உதாரணமாய் இருக்கிறார்கள். மரியாளுங்களே, மரியாளை போல் நடந்து கொள்ளுங்கள். ஜோசப்புங்களே, ஜோசப் போல நடந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு ஜோசப் மாதிரி நடக்க வேணாம், புதிய ஏற்பாட்டு ஜோசப் மாதிரி நான் நடந்து கொள்ளுங்கள். சிலர் அப்படியே குறுன்னு மறைக்கிறீங்க. இதுக்கு தான் கூடார பண்டிகை. இந்த வருஷம் நான் விட வேண்டியது என்ன, ஒதுர வேண்டியது என்ன, ஒதுரினோம். குடும்ப வாழ்க்கையில் கவனமாயிரு. சொல்லுங்க, கருத்தாயிரு. குடும்ப வாழ்க்கையில் கவனமாயிரு. ஆபிரகாம் பிடிச்சிருந்தா ஆபிரகாம நினைச்சுக்கோ, சாரால் பிடிச்சிருந்தா சாரால நினைச்சுக்கோ, ஈசாக்கு பிடிச்சிருந்தா ஈசாக்க நினைச்சுக்கோ, ரெபெக்கால நினைச்சுக்கோ. எல்லாருக்குள்ளும் நற்பண்புகள் இருக்கத்தான் செய்தது. எலிசபெத், யோவான்ஸ்நானனுடைய தகப்பனாகிய சகரியா, இயேசுநாதருடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு, மரியாள், இத்தனை உதாரணங்களை நான் பார்த்தேன். இன்னும் 7 இருக்கு, டைம் இல்லை. இத்தனை உதாரணங்களை நாம பார்த்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டா கூட அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது யோசேப்பு, மரியாள். கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பெற்றெடுக்க அவர்கள் செய்த தியாகம்.
குடும்ப வாழ்க்கையில் கவனமாயிருப்போம். Let us be very careful in our family life. மிக கவனமாயிருப்போம், கருத்தாயிருப்போம், விவேகமாய் நடந்து கொள்வோம். ஒரு குடும்பத்துக்கு வீண் செலவுகள் ஆகாது. 5வது நாள் இது 5th டே பார்க்க போறோம். 5வது நாள் இதுல சொல்லுங்க, கவனமாயிரு, கருத்தாயிரு. எதுல? 5வது நாள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இன்னைக்கு 2வது நாள்ல இந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாய் உங்கள் குடும்பங்கள் மாற வேண்டும். மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற கட்டளை இது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். 2 பேரு சுருக்கமாக ஜெபித்த பிறகு சகோதரர்